இப்போ கம்யூனிஸ்டுகளுக்கு பெரியார்கிட்ட விமர்சனம் இருந்துச்சுல்ல, 100%. அதில் என்ன பிரச்சனை இருக்கு? ஏன் அதை தான் அவங்க பேசுறாங்க. அவர் கீழ்வன்மணி விஷயத்துல பெரியார் என்ன நிலைப்பாடு எடுத்தாருன்னு திருப்பி திருப்பி கேட்கிறாங்க. பெரியார் மேல விமர்சனமே இல்லைன்னு யார் சொன்னாங்க? விமர்சிப்பது என்பதன் முதல் அவதூறுகள் கிடையாது. நான் பிரபாகரனை பார்த்தேன். அவர் அவர் சொல்றதை தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு தடவை தானே பிரபாகரனை பார்த்தீங்க, இல்லை டெய்லி பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? அப்போது ஒரு தடவை உங்கள்கிட்ட பிரபாகரன் சொன்னார், இன்னொரு தடவை யார்கிட்ட சொன்னார்? நீங்கள் கோல்வால்கர் சொன்னார் அப்படின்னு இன்னொரு விஷயத்த விவாதங்களில் பதிவு பண்ணுறீங்க. பிஜேபிக்காரர் அதை ஆதரிக்கலைன்னா நான் அந்த இடத்துல சொல்ல மாட்டேன். கோல்வால்கர் அதை பெருமையாக வேற சொல்கிறார். இந்த நாட்டினுடைய 7.5% இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் குறித்து ஒரு அவதூறை அப்படி போகிற போக்கில் தெரிச்சுட்டு போயிடுறாரு. நல்ல வேளை நீங்கள் இல்லைன்னா அவங்க எல்லாம் தீவிரவாதியாக இருந்திருப்பாங்க. வைசியர், சூத்திரர், சத்திரியர், இந்த 3 வர்ணங்களில் இருக்கக்கூடிய பெண்களும் யாரை திருமணம் செய்து கொண்டாலும் அவருடைய முதல் குழந்தை நம்பூதிரி பிராமணருக்கு பிறந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றார். அசிங்கப்படுத்துறது இல்லையா, கேவலப்படுத்துறது இல்லையா? இதை வச்சுக்கிட்டு அவங்க சீமானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அடையாடலாமா? சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்போலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபி குறித்து நீங்க தொடர்ச்சியா வைக்கிற விமர்சனம் இது. சமீப காலமா நாம் தமிழர் கட்சியின் மீது இந்த மாதிரியான விமர்சனங்கள் நீங்க முன்வைக்கிறீங்க. ஆமா, அதில் என்ன இருக்கு? நாம் தமிழர் ஏதோ உண்மையா சொல்லியிருக்கு அல்லது கன்சிஸ்டண்டா இதில் சொல்லியிருக்குன்னு சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம், ஆரம்பத்துலேருந்து இப்போ வர ஒரே மாதிரி தான் சொல்கிறோம் அப்படின்னு ஏதாவது ஒன்று, அது பெரியாராக இருக்கட்டும். கருத்து வளர்ச்சி இருக்கணும் தானே, மாற்றம் இருக்கணும் தானே? கட்டாயமா. அதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? பெரியாருக்கு அப்ளை பண்ணும்போது காந்திகிட்ட ஒரு தடவை கேட்டாங்க, நீங்கள் பல நேரம் உங்கள் கருத்துக்கள் மாறி மாறி வந்திருக்கேன்னு. அவர் சொன்னார், 2 விஷயம் இருக்குது அதில். ஒன்று என்னுடைய புரிதல், இன்னொன்று அந்த குறிப்பிட்ட விஷயம் சம்பந்தமாக அதுவரை வெளியே வந்திருக்கக்கூடிய விஷயங்கள். அது மாறும்போதோ என்னுடைய புரிதல் மேம்படும் போதோ அதில் கட்டாயம் மாற்றம் வரும். அப்போ நீங்கள் இப்போ சொல்கிறது தப்பாக, நாளைக்கு இன்னொரு நாள் தப்புன்னு சொல்லுவீங்களா? எஸ், என்னுடைய புரிதலோ அல்லது அது சம்மந்தமான விஷயம் அதிகமாக வந்தாலும் மாறுவோன்னு சொன்னாங்க. ஸோ நான் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து அப்படியே இப்படியே வாங்க அப்படின்லாம் நான் சொல்லலை. ஆனால் நான் பிரபாகரனை பார்த்தேன். அவர் அவர் சொல்கிறத தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அண்ணாதுரைக்கு பின்னால் இங்கே யாருமே அதை ஒழுங்காக செய்யலை, எனவே நீ செய்யின்னு என்னை அனுப்பி விட்டாருன்னு சொல்லிட்டு, அதுக்கு பின்னால் நீங்கள் ஒரு தடவை தானே பிரபாகரனை பார்த்தீங்க, இல்லை டெய்லி பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். அப்போது ஒரு தடவை உங்கள்கிட்ட பிரபாகரன் சொன்னார், இன்னொரு தடவை யார்கிட்ட சொன்னார்? நான் பெரியார் இல்லை, மார்க்சும் விமர்சனத்துக்கு உரியவர் தான். தமிழ் மரபுல நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொன்னது யாரை பார்த்து? ஒரு புலவர் ஒரு கடவுளை பார்த்து சொல்றார், நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றம் தான். அப்ப என்ன சொல்றாரு? அப்ப யாரு வேணாலும் குற்றம் கண்டுபிடிக்கலாம். பிரணவ மந்திரத்தை பிரம்மன் தப்பா சொன்னாரு, அதனால முருகன் அவரை ஜெயிலில் போட்டு அடைச்சிட்டாரு இருக்குல்ல. எனவே பெரியாரோ அவருக்கும் பெரியவர் யார் இருந்தாலுமோ அவர்கள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. பெரியாரே சொல்லியிருக்காரு. பிறகு என்ன? ஆனா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அவர் கடைசியா என்ன சொன்னாருன்னு பார்க்கறதுக்கு பதிலா, அல்லது அவர் சொன்னதுல, ஏங்க தமிழ்நாட்டில் இப்போ நீங்க சினிமாவில் பாட்டு வருது, அக்காவை பெத்த முக்கா துட்டேன்னு பாட்டு வருதா? அக்கா பெத்த முக்கா துட்டு. ஆமா, அக்கா மகளை கல்யாணம் பண்ணுறது இருக்கு இல்லையா? எங்கள் ஏரியாவில் குறிப்பாக இப்போ எங்கள் சொந்த பந்தங்கள்லாம் அக்கா மகளை கட்டினான்னு வச்சுக்கோங்க, இந்த ஆணவ கொலையெல்லாம் இல்லை, குடும்பத்திலே போட்டு தள்ளிடுவாங்க. ஏன்னா அவங்க கிளைன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அப்போது என்னுடைய அக்காவுக்கும் எனக்கும் ஒரே கிளையாக இருக்கும், அம்மாவுடைய கிளை தான் பிள்ளைங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது அந்த கிளை ஒரே கிளையாக இருந்தால் தாயை திருமணம் செய்வது, சகோதரியை திருமணம் செய்வது, மகளை திருமணம் செய்வது போன்று அர்த்தம்.
எனவே அதை செய்யக்கூடாது அப்படின்னு வருது. சரியா? எனவே நீங்கள் வந்து அக்காவை பத்தம் முக்கா துட்டே அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுவதுக்கும் பொதுவானது அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. வெவ்வேறு பன்மைத்துவம் தாங்க இந்தியாவினுடைய பெருமையை. அதில் ஒன்றா தப்புன்னு நீங்கள் சொல்லலாம். இன்னும் இப்போ மணமகளே மருமகளே வான்னு பாட்டு போடுறீங்க. இந்தியாவில் அல்லது தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலையும் நீங்கள் இந்த பாட்டை போட முடியுமா? மருமகன் தான் என்னது திருமணம் ஆகி தூத்துக்குடியில் ஒரு சமூகம் இருக்குது. ஒரு 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 ஜாதியில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பிரிவு இருக்குது. அவங்க வந்து திருமணமான பிறகு ஆண்கள் தான் பெண் வீட்டுக்கு போவாங்க. சொத்துல பெண்ணுக்கு மட்டும்தான் உரிமை. அதை என்ன சொல்லுவீங்க? இந்த மாதிரி சில விஷயங்களை பெரியார் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வர்றார். இஸ்லாமியர்களே இப்படி இருக்கு, சியாமில் இப்படி இருக்கு, இன்னொரு ஊரில் இப்படி இருக்கு, இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? தங்கச்சியை கல்யாணம் பண்ணுங்க, தாயை கல்யாணம் பண்ணுங்கன்னு அவர் சொன்னாரா? வாட் இஸ் திஸ்? எனவே இது என்னன்னா, ஒரு திடுக்கிடத்தக்க வகையில் எதையாவது ஒன்று சொல்லிட்டு அவங்க அவங்க பேசுகிறது எதையாவது நீங்கள் சீரியஸாக நீங்கள்லாம் வாசிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. நான் அவங்களுடைய 2024 தேர்தல் அறிக்கை எடுத்து போய் பார்க்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஜனாதிபதியை, குடியரசுத் தலைவரை நேரடியாக மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணுமா? ஏன் தேர்ந்தெடுக்கணுமா? அப்படி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தால் அவர் பவர்ஃபுல்லாக ஆயிடுவாராம். இப்போ பல பேரும் மதிக்கிறது இல்லையா? அதனால உங்களுக்கு என்ன லாபம்? குடியரசுத் தலைவரை யார் தேர்ந்தெடுக்கிறா? எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் ஓட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. பிரதமரை யார் தேர்ந்தெடுக்கிறா? மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. மக்கள்லாம் தேர்ந்தெடுக்கல, எம்பிக்களை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த ஆளுங்கட்சியினுடைய எம்பிக்கள் மட்டும் சேர்ந்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ யார் பவர்ஃபுல்லாக இருக்கணும்? இப்போ கான்ஸ்டியூஷனில் என்ன இருக்குது, அது அதன்படி நடக்குதா? இல்லை நீங்கள் நினைக்கிறதுபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறைய பேர் ஓட்டு போட்டால் அவங்க பவர்ஃபுல்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? வாட் இஸ் திஸ்? அப்புறம் வந்து அவங்க சொல்கிறாங்க, இந்தியாவில் பிரதமர்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த தேசிய இனங்களுக்கு சுழற்சி முறையில் வரணும். வந்தால் இதுவரை அதிகமாக வந்திருக்கிறது எந்த மாநிலத்திலேருந்து வந்திருக்காங்க? உத்தரப்பிரதேசமா? அல்லது நீங்கள் வந்து நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி 3 பேரையும் காஷ்மீர் பண்ணிட்டு காஷ்மீர்னு வச்சுக்கிட்டிங்கனாலும் அதுவும் ஒன்றும் வளர்ச்சி அடையலை. அல்லது இவங்க 3 பேரோட நீங்கள் வந்து விஸ்வநாத் பிரதாப் சிங் உள்ளிட்டவர்களையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்திருக்காங்க. வந்துருச்சா? அது வளர்ந்துருச்சா? இப்படி எதையாவது வாய்க்கு வந்ததை சொல்லிட்டு போக வேண்டியது தானே. அதாவது வரி எவ்வளோ வருதோ அதற்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பிரித்து கொடுக்கணும். இப்போ ராமநாதபுரத்தையும் அவர் பிறந்த சிவகங்கை மாவட்டத்தையும் என்ன பண்ணுவீங்க? பிரிச்சே கொடுக்க மாட்டீங்களா? பெரிய தொழில்கள் என்ன இருக்குது? அதுக்கு ஒரு அரசாங்கம், ஒரு குடும்பம் மாதிரி தானே அது இருக்கும். இப்படி நிறையா அவர் சொல்லுவார். அவர் நீங்கள் திடுக்கிறது மாதிரி எதையாவது சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். நீங்கள் கோல்வால்கர் சொன்னார் அப்படின்னு இன்னொரு விஷயத்த விவாதங்களில் பதிவு பண்ணுறீங்க. அது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? என்னது? ஏங்க நான் என்ன கேட்குறேன், அவங்க வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நாம் தமிழ் கட்சி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அவங்க இல்லை அதை ஆதரிச்சாங்க. பிஜேபி ஆதரிச்சாங்க. பிஜேபிக்காரர் அதை ஆதரிக்கலைன்னா நான் அந்த இடத்துல சொல்ல மாட்டேன். கோல்வால்கர் அதை பெருமையாக வேற சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த விஷயம் இப்போ நடந்தால் அது விபச்சாரம் என்று அழைக்கப்படும். ஆனால் நம்ம முன்னோர்கள் எவ்வளவு திறமையாக அதை செய்கிறாங்க. நம்பூதிரி பிராமணர்கள் வடநாட்டில் இருந்து வந்தவங்க, அவங்க வந்து கேரளாவில் வந்து செட்டில் ஆகி அங்கே இருக்கக்கூடிய சூத்திரர், வைசியர், இவங்க சத்திரியர், இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள தான் அந்த முதல் பையன் திருமணம் செய்வார். முதல் பையன், முதல் குழந்தை அல்ல. நீங்கள் கலப்புன்னு சொன்னால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒன்றா தானே இருக்கும் இல்லையா? முதல் பெண்ணை இன்னொருத்தருக்கு சத்திரியருக்கோ வைசியருக்கோ சூத்திரருக்கோ மனமடித்து கொடுத்தாலும் அது கலப்பு மனம் தானே. அப்படி சொல்லலை. முதல் பையனுக்கு அங்கே எடுப்பாங்க. அதே போல் யார் மீதி 3 வருணத்துலையும் இருக்கிறவங்க திருமணம் செய்தாலும் பெண்களை பொறுத்த மட்டும் முதல் குழந்தை அது வந்து நம்பூதிரி பிராமணருக்கு பிறந்ததாக இருக்கும். அதுக்கு பின்னால் தான் கணவனுக்கு பிறந்ததாக இருக்கணும். இது எவ்வளவு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி எங்கே பேசுகிறார் அவர்?
பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் பேசுகிறார். சரி, ஏதோ வாய்க்கு வந்தபடி உளறிட்டார்னு நீங்கள் விட முடியாது. அவர் உளறிட்டார்னு நினச்சா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? இப்போ கூட மோகன் பகவத் பேசுனது இதுவரை ஆர்கனைசரில் வரல. நான் இப்போ கூட செக் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் ஆர்கனைசரில் அது 1960 எண்டில் 60 61 எண்ட்லேயோ அவர் பேசுகிறார் அந்த யூனிவர்சிட்டியில். அடுத்த இஷ்யூ ஜனவரியில் வருது. அதில் இதை அப்படியே பிரசுரிச்சாங்க. அது பிரசுரிச்சிருக்கிறதுனால தான் நமக்கு தெரியுது, இல்லைன்னா தான் பேசுனதை இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இதில் ஒன்று, நம்பூதிரி பிராமணர்களுக்குத்தான் அறிவும் திறமையும் இருக்குது, மற்றவங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். அவர்கள் வடக்கிலிருந்து தெற்காக கேரளத்துக்கு வந்ததே இந்த மற்றவர்கள், அதாவது என்னன்னா மற்ற வர்ணங்களை சார்ந்தவர்களை அறிவாளிகளாகவும் திறமைசாலிகளாகவும் வளர்ப்பதற்காக அவங்க வந்து குழந்தை கொடுக்கறதுக்காக வந்தாங்க அப்படிங்கிறது. வாட் இஸ் திஸ்? இது 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 எப்படி ஏற்க முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்ல, அந்த நம்பூதிரி பார்ப்பனர்கள் வந்து மற்றவர்களை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரா, இல்ல எல்லாரும் வேற மாதிரியான உறவை பத்தி பேசுறாரா? இல்ல அவர் என்ன சொல்றாரு, முதல் பையன், நம்பூதிரி குடும்பத்தில் இருந்த முதல் பையன், அதாவது அவன் வந்து 3 வருணத்துல ஏதாவது ஒரு வருணத்திலிருந்து தான் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அது ஒரு ரூல் இருந்ததாம். இன்னொரு ரூல் என்னன்னா, இந்த வைசியர், சூத்திரர், சத்திரியர், இந்த 3 வர்ணங்கள்ல இருக்கக்கூடிய பெண்களும் யாரை திருமணம் செய்து கொண்டாலும் அவருடைய முதல் குழந்தை நம்பூதிரி பிராமணருக்கு பிறந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றார். இதை அசிங்கப்படுத்துறது இல்லையா, கேவலப்படுத்துறது இல்லையா? இதை வச்சுக்கிட்டு அவங்க சீமானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அலையாடலாமா? பெரியார் சொல்லியிருந்தா, பெரியார் அப்படி சொல்லியிருந்தா தப்பு. நீங்க எங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க, ஆதாரம் என்னிடம் இருக்கிறது, அதை தேசியமயமாக்க நான் சொல்றேன். ஏங்க, நீங்க எங்கேயோ படிச்சிருக்கீங்களா? அதை எடுத்து காமிக்க வேண்டியதானுங்க. தேசியமயமாக்காத எதையும் நீங்க வெளியே சொல்றதே இல்லையா? இது இந்த ஹோல் விவாதம் கட்டாயம் அவசியம், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனா அந்த விவாதத்தை ரொம்ப அசிங்கமாகவும், அது வந்து விவரங்களில் இருந்தும் உண்மைகளில் இருந்தும் அதற்கான அது அது சரியா தப்பான்னு விவாதிக்கிறதுக்கு பதிலாக போற போக்கில் யார் வேணாலும் எதை வேணாலும் அடிச்சு போட்டு போறதுன்னா அது எப்படி சரியில்லையா? இல்ல, இப்ப நீங்களே சொன்னீங்க யாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க இல்லைன்னு. இப்ப கம்யூனிஸ்டுகளுக்கு பெரியார்கிட்ட விமர்சனங்கள் இருந்துச்சு இல்ல? 100%. அதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஏன் அதைத்தான் அவங்க பேசுறாங்க. அவர் கீழ்வன்மணி விஷயத்துல பெரியார் என்ன நிலைப்பாடு எடுத்தாருன்னு திருப்பி திருப்பி கேட்கிறாங்க. நாங்க இவங்க இதை மட்டும் கேட்டிருக்காங்க, நாங்க அதை விட அதிகமா நாங்க விமர்சிச்சிருக்கோம் பெரியாரை. நீங்க நிலப்பிரபுக்களுக்கு ஆதரவாகத்தான் இருந்தீர்கள், நீங்க எங்களோட ஏங்க நாங்க என்ன விமர்சனம்? திராவிட விவசாய தொழிலாளர் சங்கம் பெரியார் சொன்னதையும் மீறி தானே சிபிஎம்மோட விவசாய தொழிலாளர் சங்கத்தோட நின்று அதை போராடிச்சு. பெரியார் மேல விமர்சனமே இல்லைன்னா நான் தீக்காலில் தானங்க இருந்திருப்பேன். ஃபார் தட் மேட்டர் எல்லாருமே என்ன கேட்குறாங்க, அம்பேத்கர் மேல எங்களுக்கு விமர்சனம் இருக்கு, பெரியார் மேல விமர்சனம் இருக்கு, மகாத்மா காந்தி மேல விமர்சனம் இருக்கு. நாங்க எங்களுக்குள்ள பேசும்போது இப்போ மார்க்ஸ் எங்கெல்லாம், இதை விட மார்க்ஸ் தன்னைத்தானே கூட அவர் விமர்சிச்சிருக்காரு. நீங்க அந்த இதை எடுத்து பாருங்க, இதை நம்ம கம்யூனிஸ்ட் அறிக்கையை எடுத்து பாருங்க. பெரியார் தான் முதல்ல டிரான்ஸ்லேட் பண்றாரு, அதை எடுத்து பாருங்க. கம்யூனிஸ்டுகளை ரொம்ப மோசமாகவும் திட்டியிருக்காரு, பாசிட்டிவாகவும் சொல்லியிருக்காரு. அதாவது பிராமணர்கள் மேலே கடுமையான கோபம் இருந்தவர், அவர் வந்து ஏ பாலசுப்ரமணியத்துக்கு போய் திண்டுக்கல்ல ஓட்டு கேட்குறாரு. அப்போது ப்ரெஸ்ஸில் கேட்குறாங்க, நீங்கள் வந்து இந்த பாம்பையும் பாப்பானையும் கண்டா அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்களே, நீங்கள் பாலசுப்ரமணியம். அவர் சொல்லியிருக்காரு, பாலசுப்ரமணியம் மாதிரி 10 பேர். நான் வந்து இதை பற்றியெல்லாம் பேசுகிறது, ஜாதி ஒழிப்பை பற்றி பேசுகிறது வேற விஷயம். ஆனால் அந்த சமூகத்திற்கு இருந்து வந்த ஒருவர் இதை பேசுகிறது சாதாரண விஷயமா? அவர் மாதிரி ஒரு 10 பேர் அந்த சமூகத்திலேருந்து வந்துட்டால் நான் இந்த தீக்கா நடத்த வேண்டிய அவசியமே இல்லைன்னு பேசினதா இருக்குது. தோழர் ராமமூர்த்தி என்ன சொல்கிறாருன்னா, என்னைய எம்ஆர் வெங்கட்ராமனை ஏ பாலசுப்ரமணியம் 3 பேரையும் பெரியார் இறக்கும் வரை அவர் வந்து தன்னை வந்து
எங்களை பார்ப்பான் அப்படின்னு சொல்லி திட்டினதே இல்லைன்னு சொல்கிறார். பி. ராமமூர்த்தி அவரை பார்க்கறதுக்காக போகிறார். என்ன தம்பின்னா நீங்கள் திருமணம் செஞ்சு கொள்ளையா அப்படின்னு. இல்லைங்க, எங்கள் அம்மா ரொம்ப ஆர்த்தடாக்ஸ். நான் திருமணம் செய்யணும்னு நினைக்கிற பொண்ணு வந்து வேறு ஜாதிக்காரங்க. அவங்க மனசு ரொம்ப நொந்து போகும். அதனால் நான் திருமணம் செய்யலை. அப்புறம் அவங்க அம்மா இறந்த பிறகு ஒரு திருமணம் செய்கிறார். உடனே என் தலைமையில் தான் அந்த திருமண வரவேற்பு நடக்கணும்னு நடத்துகிறார். ஆனால் அதுக்கு பின்னால் 2 பேரும் காரசாரமாக விவாதித்து கொண்டு இருக்கிறார்கள், விமர்சித்து கொண்டு இருக்கிறார்கள். பெரியார் மேலே விமர்சனமே இல்லைன்னு யார் சொன்னது? உங்களுக்கு விமர்சனம் இருக்கு. நீங்கள் 2 விஷயம் இருக்கு. விமர்சிப்பது என்பதன் முதல் அவதூறுகள் கிடையாது. விமர்சிக்க எங்களுக்கும் சிபிஐக்கும் நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம்னா நாங்கள் விமர்சிக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். எங்கள் கட்சிக்குள்ளேயே விமர்சனங்களே இல்லாமல் இருக்குமா? விமர்சிப்பது, இந்த முரண்பாடு என்பது தான் வளர்ச்சிக்கான அடிப்படையே. எனவே ஒருத்தர் சொல்கிறத விமர்சிக்கவே கூடாதுன்னா எல்லா இயக்கங்களும் அங்கேயே நின்று தேங்கி போயிடும். அண்ணா அவர்கள் மீதான திராவிட முன்னேற்ற கழகத்தின் விமர்சனம் தானே திராவிட முன்னேற்ற கழகமாக அது பரிணமிப்பதும், அது இன்னைக்கு வர ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு வர இருக்கிறதும் அதனால தானே, இல்லையா? இதை எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? எனவே விமர்சனம் என்பது தப்பே கிடையாது. அவதூறுகளை விமர்சனம் என்கிற பெயரில் சொல்வது மட்டும்தான் தப்பு. இப்போ மன்மோகன் சிங்கு அவர் தான் இந்தியாவில் நவீன தாராளமய கொள்கையை அமல்படுத்தினார். இறந்துட்டார். எங்கள் கட்சி வந்து ஒரு ஒரு இரங்கல் செய்தி வெளியிட்டிருந்தது. என்ன அது இரங்கல் செய்தி வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு போய் பார்த்தேன். ஏன்னா எனக்கு உண்மையிலேயே மன்மோகன் சிங்கோட பெரிய முரண்பாடுகள் வந்த காலமாக இருந்தது. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு உலகிலேயே சிறந்த அறிவுஜீவிகளில் ஒருவர், அது ஃபேக்ட், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த சென்டென்ஸ் என்னன்னா, இந்த நாட்டுக்கு நல்லது என்று தான் விரும்பியதை அவர் செய்தார். தான் விரும்பியதை நல்லது செஞ்சார்னு நாங்கள் சொல்லல, தான் விரும்பியதை நல்லது என்று தான் கருதியதை செய்தார். அடுத்த சென்டென்ஸு, ஒரு அப்பழுக்கற்ற மனிதராக திகழ்ந்தார். மதச்சார்பின்மையில் உறுதியாக நின்றார். இதுக்குள்ள விமர்சனமும் இருக்கு, பாராட்டுதலும் இருக்கு. பாராட்டுதல் என்னதெல்லாம்? ஒன்று, அவர் வந்து சிறந்த பொருளாதார நிபுணர், அப்பழுக்கற்ற அரசியல்வாதி, யாரும் ஊழல் செஞ்சிட்டாரு அப்படின்னு தப்பு பண்ண முடியாத ஆள். 3வது விஷயம் என்ன? மதச்சார்பின்மையில் உறுதியாக நின்றார். ஒரு ஹி ஸ்டுட் ஃபர்ம். ஆனால் அதுக்குள்ளே இருக்க விமர்சனம் என்னது? அவர் நினச்சிக்கிட்டார் இந்த நாட்டுக்கு நல்லதுன்னு. பட் இப்போ அந்த நேரத்தில் போய் அவர் நிறைவேற்றிய இதெல்லாம் தப்பாக இருந்ததுன்னு நாங்கள் சொல்லலை. தான் கருதியது சரி என்று கருதியதை அவர் செய்தார், நல்லது என்று கருதியதை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம். ஸோ நீங்கள் விமர்சனங்களை வந்து எப்போதுமே வைக்கும்போது ஒன்று, அது வந்து உண்மையின் அடிப்படையிலானதாக இருக்கணும். அப்புறம் விமர்சனம் வைக்கும்போது எப்போதுமே இந்த அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு வைக்கக்கூடாது. இப்போ மோகன் பகவத் சொல்லியிருக்கிறது மாதிரி, நான் வந்து அதாவது ஆர்எஸ்எஸ் இல்லைன்னா பழங்குடியின மக்கள்லாம் தீவிரவாதிகளாக மாறியிருப்பார்கள் என்று பிரணாப் முகர்ஜி தன்னிடம் சொன்னதாக, பிரணாப் முகர்ஜி இறந்து போய் இத்தனை வருடம் கழித்து அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு வேற எந்த ரெக்கார்டுமே கிடையாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதாவது இந்த நாட்டினுடைய 7.5% இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் குறித்து ஒரு அவதூறை அப்படி போகிற போக்கில் தெரிச்சுட்டு போயிடுறாரு. நல்ல வேளை நீங்கள் இல்லைன்னா அவங்க எல்லாம் தீவிரவாதியாக இருந்திருப்பாங்க அப்படின்னு. இவ்வளோ பெரிய இது அந்த மாதிரி சொல்லக்கூடாது. காங்கிரீட்டாக இன்னார் இந்த விஷயத்தில் இப்படி சொன்னார்கள், நம்பர் 1. 2வது, அந்த சொன்ன இன்னொன்று கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு நீங்கள் உதாரணத்துக்கு, அதாவது இப்போ இருக்க இந்து பத்திரிகை இருக்குல்ல, அதை தொடங்கினவர் ஜி. சுப்பிரமணிய ஐயர். அவர் தான் ஹிந்து பத்திரிகையை துவங்கினார். ரெகுலராக பாரதி அதில் எழுதிட்டு இருந்தார். அவர் ஒரு தலையங்கத்தில் என்ன சொல்கிறாரு? கடவுள் பேரை சொல்லி நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு தான் ஒரு குழந்தை என்றோ
தான் ஒரு உயிர் என்றோ மனித உயிர் என்றோ அதில் தான் பெண் என்றோ தனக்கு திருமணம் ஆகிவிட்டதென்றோ தனக்கு தாலி கட்டியவன் இறந்து விட்டான் அதனால் தான் விதவையாகிவிட்டோம் என்றோ இப்படி விதவையானதால் இதர பெண்களுக்கு இருக்கிற எல்லா உரிமையும் தனக்கு பறிக்கப்பட்டது என்றோ தெரியாத ஒரு விஷயத்தை பண்ணுறீங்களே. குழந்தைகளுக்கு அட்லீஸ்ட் ஒரு 7 வயசுலையாவது கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாமா? ஒரு வயசுக்கு முன்னாலேயே கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா பாவிகளான்னு சொல்கிறார். அதை படித்த போது எனக்கு அழுக வந்தது. அதாவது அவருடைய பொண்ணுக்கு அப்படி ஆயிடுச்சு. அதை ஒட்டி தான் அவர் எழுதுறாரு. எனக்கு அழுக வந்தது. எப்படி அந்த குழந்தைய எப்படி நேசிச்சிருந்தா அந்த மனுஷன் இவ்வளவு சொல்லியிருப்பான் அப்படின்னு. இவ்வளவுக்கும் அவர் பெரிய இறை நம்பிக்கை உள்ள நபர் தான். இன்னைக்கு நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு சுப்பிரமணிய ஐயர் இருக்காரு, அந்த ஆளு மாதிரி ஒரு பிற்போக்கான ஆளே கிடையாது, ஏன் தெரியுமா, அவர் 7 வயசுல கல்யாணம் பண்ணான்னு சொல்லியிருக்கலான்னு நீங்க பேசுனீங்கன்னா சட்டர் நான்சென்ஸ். பட் 3 மாசத்துலையும் 4 மாசத்துலையும் குழந்தை திருமணம் செய்கிற போது 7 வருஷம் சொன்னது இருக்கு இல்லையா, எத்தனை மடங்கு வயசு அதிகமாக இருந்தாலும் சொல்றாரு. ஸோ அன்னைக்கு அவர் அந்த பேரியரை உடைக்கணும்னு நினைக்கிறாரு. இது அநியாயம்டா, இதை பண்ணாதீங்கடா. அஃப்கோர்ஸ் அவரும் குழந்தை திருமணம் கூட பண்ணி இருந்திருக்கலாம். பட் அவர் அந்த கொதிப்பில் சொல்றாரு. எனவே அந்த அந்த அதனால தான் நம்ம ஆட்கள் நல்லா சொன்னாங்க, இடம் பொருள் ஏவல் 3ஐயும் நீ கவனத்தில் கொண்டு பேசணும். எனவே நீங்கள் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் எடுத்து நீங்கள் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் விமர்சனம் கிடையாது, அவதூறு.